பழகுன ஒருத்தர், நம்ம கூட இருப்பார்னு நினைச்ச ஒருத்தர், நம்ம எதிர்பார்க்காத சமயத்துல நம்மள விட்டு பிரியறதும், மரணமா பிரிஞ்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். உயிரோட இருக்கும் போதே நம்மள ஒரு உயிரா மதிக்காம நம்மள ஏமாத்திட்டு போனா கஷ்டம் கண்டிப்பா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கஷ்டப்படாதீங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீங்க ஆத்மா தான் அப்படின்னு சொல்ல நான் ஆசைப்படல. அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் சொன்ன உடனே புரிஞ்சுக்க முடியாதனால தான் நம்ம மனுஷனா இருக்கும். நீங்க ஒருத்தனை லவ் பண்றீங்க. லவ் பண்ணவன் உங்களை விட்டுட்டு போயிட்டான். இப்ப நீங்க வருத்தப்படுறீங்க. அவன் சந்தோஷமா இருக்கானா இல்லையா? இருக்கான். அவன் என்ன லவ் பண்ணல குருஜி, அவன் என்ன ஏமாத்திட்டான் வேற சொல்றீங்க. நீங்களே தெளிவா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் என்ன லவ் பண்ணல குருஜி, அவன் என்ன ஏமாத்திட்டான்னு சொல்றீங்க. லவ் பண்ண விட்டு போயிருக்க மாட்டானே. அந்த லாஜிக் உங்களுக்கே புரியுது. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இப்ப யார் உண்மையா லவ் பண்ணது? நீங்க உண்மையா லவ் பண்ணீங்க. அவன் உங்களை உண்மையா லவ் பண்ணல. அப்ப லாஜிக்கா யாருக்கு இங்க இழப்பு? யார் உண்மையில ஒரு லாஸ சஃபர் பண்றா? உண்மையா லவ் பண்ற உன்னை இழந்த அவனே சந்தோஷமா இருக்கும் போது, உன்னை உண்மையா லவ் பண்ணாத அவனை இழந்ததுக்காக நீ கஷ்டப்படுறியே, பைத்தியமா நீ? யாரோ ஒரு மனுஷன் உன்னை நம்பி ஏமாத்திட்டு போயிட்டா, இங்க உண்மையா யார் விரும்பினான்னு உன்னை கேட்டுப்பாரு. இல்ல குருஜி, நான் மனசார விரும்பினேன். அப்ப உண்மையா விரும்புற உன்னை இழந்தான் பாரு, அவனுக்கு தான் இழப்பு ஜாஸ்தி. அதை ஒரு நாள் அவன் தெரிஞ்சுப்பான். உன்னை விரும்பாதவன் தானே நீ இறந்த. லாஸ் ஆன அவனே சந்தோஷமா இருக்கான். உனக்கு இது லாஸ் இல்ல. கடவுள் உன்னை ஏதோ ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிருக்காரு. ஆனா அது கஷ்டம்தான். நம்ம ஏமாத்தினும் போது கஷ்டம்தான். ஆனா உண்மையிலேயே லாஸ் யாருக்குன்னு லாஜிக்கா கேட்டுப்பாரு. உண்மையா விரும்புற உன்னை இழந்தானே, அவனுக்கா உனக்கா? உனக்கு இல்ல கண்ணு. உனக்கு கஷ்டம் இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா லாஸ் அவனுக்கு தான். இப்ப அவனுக்காக ப்ரூவ் நான் சொல்ல மாட்டேன். அவனுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டான். அவன் என்ன பெரிய புடிங்கி நீ அவனுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும்? சாரி, இது தப்பா எடுத்துக்க போறீங்க. இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அப்படிதான் பாத்துருக்கேன். நீ யாருன்னு நீ எவனுக்கு ப்ரூவ் பண்ணும்? இதுதான் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸே. இதுதான் இந்த சொசைட்டி உன்னை பாவம் பைத்தியமா எவனுக்கும் ப்ரூவ் பண்ணாது. நீ எவனுக்கு ப்ரூவ் பண்ணும்? யாருக்கும் ப்ரூவ் பண்ணாது. அப்படி ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டா உனக்கு நீ உண்மையா இருக்கன்னு உனக்கு மட்டும் ப்ரூவ் பண்ணு. கடவுள் கூட ப்ரூவ் பண்ணாது. அவசியமே கிடையாது. அவசியமே கிடையாது. ஆனா உனக்கு நீ உண்மையா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணு. 100% உனக்கு நீ உண்மையா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணு.